ஒரு பிஜேபியோட கோர் அஜெண்டா. அதனால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, பலி கொடுத்துருக்காங்க ரெண்டு தரப்பும். அதை எதிர்க்கிறவங்க தரப்புல இருந்தும் சரி, அதை ஆதரிக்கிறவங்க தரப்புல இருந்தும் சரி. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ நாளை மணி யாருமே சரிடா அதனால என்ன, நம்ம கலாச்சாரம் தானே, நம்ம கோயில் தானே, நம்ம நிலம் தானே அப்படின்னு விட்டுற மாட்டான், நம்ம ஐடென்டிட்டி தானே அப்படின்னு விட்டுற மாட்டான். ஸோ இட்ஸ் ரீஇன்ஸ்டேஷன். பீகார்ல வரும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க நிதிஷ்க்கு வயசாயிடுச்சு. எலிட்டு மட்டும் கிடையாது, நிதிஷுக்கு சிஎம் வாய்ப்பு, சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு இந்தியாவோட பார்ட்டா இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா சிவிலைசேஷனலி எங்களோட ஒரு பார்ட்டு, கலாச்சார ரீதியா எங்களோட ஒரு பார்ட்டு அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றாரு. பாகிஸ்தான் மிரண்டு போச்சு. பலூச்சிஸ்தான்லாம் என்னைக்குமே உனக்கு பிரச்சனை, சிந்தும் இப்போ உனக்கு பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிரு. என்னடா ஒண்ணு கொடியேத்துறீங்க, இல்ல ராமரோட பேரை சொல்லி அரசியல் பண்றீங்க, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த, அதாவது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தை நிறைய பேர் அப்படியே சும்மா கடந்து போறாங்க. இல்லைன்னா இதோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ், எவ்வளவு விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுக்காம போறாங்க. வேற வேலை இல்லப்பா அப்படின்னு. இதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாங்க. ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். ஏன்னா அது யாரும் தப்பு சொல்ல முடியாது, நான் இதை பற்றி பார்க்கல, எதுவும் தெரியல, எப்பவுமே டிவியில் இதுதான் காட்டுறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கலாம். இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இதோட ஸ்ட்ரென்த் என்ன, இதோட கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, கலாச்சார ரீதியாக எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இது. ரெண்டாவது, அரசியல் ரீதியாகவும் கூட இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும். மூணாவது, ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதில் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிக்னிஃபிகண்ட் இவெண்ட். அதாவது அயோத்தி கோயிலில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே திரு மோடி அவர்கள் ஒரு துவஜத்தை ஏற்றிருக்காங்க. ஒரு துவஜம்னா ஒரு கொடியை ஏற்றிருக்காங்க. அந்த கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு சூரியன், ஒரு ஓம், அப்புறமா ஒரு கோவிதார மரம் அப்படிங்கிறது இருக்கு. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராமர் கோயில் கட்டியாச்சு, ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணியாச்சு. ராமர் கோயில் எல்லாம் ஒரு பிஜேபியோட கோர் அஜெண்டா. அதனால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு, பலி கொடுத்துருக்காங்க ரெண்டு தரப்பும். அதை எதிர்க்கிறவங்க தரப்புல இருந்தும் சரி, அதை ஆதரிக்கிறவங்க தரப்புல இருந்தும் சரி. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இட் த்ரைவ்ஸ் இன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல அது பயங்கர த்ரைவ் ஆகும். அப்போ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஹார்ட் லைனர்ஸும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஜென்ரலாக முடிச்சு வைக்கிறதுக்கு யாருமே முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை முடிச்சு வச்சு இந்த கோயிலை அங்கே கட்டி இதை வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்குறுதிகள் கொடுத்தால் நிறைவேற்றுவோம், அதுவும் இந்த மாதிரி மெயினான ஐடியாலஜிக்கல் கோரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் கொடுத்தாலும் நாங்கள் நிறைவேற்றி காட்டி அங்கிருந்து பில்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். இது பொலிட்டிக்கலி நம்ம பார்க்கும்போது. ரெண்டாவது, சிவிலைசேஷனலி, அதாவது மோடி அவர்கள் அவரோட ஸ்பீச் ஒரு 31 நிமிஷம் பேசியிருக்காருங்க. மோகன் பாகவத் அவர்கள் இருக்காரு, யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்காரு, மோடி அவர்கள் இருக்காங்க, இந்த ஃபேஸஸ் ஆஃப் ஹிந்துத்வா அப்படின்னு அறியப்படக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த மோடி அவர்களோட 31 நிமிஷம் ஸ்பீச்சில் சில முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்கு. அது வந்து பாரதத்தின் பிரதமர் இதை சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அர்த்தம் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் மீனிங் இருக்கு, இந்த நேரத்தில் ஏன் சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் அப்படின்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடியேறுறது ராமராஜ்யத்தின் குறியீடாக பார்க்குறேன் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு கோர் ஹிந்துத்வா ஸ்டாண்ட், ராமராஜ்யம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ராமராஜ்யத்தின் ஒரு குறியீடாக பார்க்குறேன். ஏன்னா இதே எதுக்கு இந்த சிம்பிள் வச்சிருக்காங்கன்னு நம்ம புரியணும்ல, எதுக்கு இதை பற்றி பேசப்படுது அப்படின்னு தெரியணும்ல. ஸோ இந்த கோவிதார மரம் அப்படிங்கிறது அயோத்தி, ஒரிஜினல் அயோத்தியில என்ன ஃபிளாக் இருந்ததோ அதே ஃபிளாக்ல இந்த கோவிதாரா மரம் இருந்திருக்கு. அது என்ன காட்டுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணப்பட்டிருக்கு. இது வந்துட்டு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. என்ன அப்படின்னா, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க மறந்துட்டீங்கன்னா, எப்படி உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க எந்த நிலைமைக்கு போவீங்க, உங்களோட ஐடென்டிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டெவஸ்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ரீபில்ட் பண்ணி
இங்கே வந்திருக்கோம், அப்போ எவ்வளோ எஃபர்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஐடென்டிட்டியை மறக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கோவிதாராமன். இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் மூவ் டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அப்போ நாளைய மணி யாருமே சரிடா அதனால என்ன, நம்ம கலாச்சாரம் தானே, நம்ம கோயில் தானே, நம்ம நிலம் தானே அப்படின்னு விட்டுற மாட்டான், நம்ம ஐடென்டிட்டி தானே அப்படின்னு விட்டுற மாட்டான். ஸோ இட்ஸ் ரீஇன்ஸ்டேஷன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்லேயே பார்க்கும்போது ரினைசான்ஸாக பார்க்கப்படுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்றாரு, நியூ எராவா ஸ்டார்ட் ஆகுது. யோகிதே ஆதித்யநாத்ஜியும் அதான் சொல்றாங்க. என்னன்னா இது ஒரு புது எராவா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா ஊர்லயுமே ரெனைசான்ஸ்க்கு அப்புறம் தான், இப்போ கல்ச்சரல் ரெனைசான்ஸ் நீங்க பிரான்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த வார்த்தை ரெனைசான்ஸுங்கிறது அங்கதான். ஆனா அதற்கு முன்னாடியே நாம வந்துட்டு திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட கல்ச்சரல் கிரேட்னஸை திருப்பி கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியை பண்றோம். இதெல்லாம் எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. மோடிஜி 2014 வந்த உடனே ராமர் கோயில், ராமர் ஹிந்துத்வா அப்படின்னு எடுக்கல. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ளே பண்றாரு. டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்துட்டு ஒரு வயிறு நிறைஞ்சா மட்டும்தான் அவனால வந்து ஹையர் கொள்கைகளை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். ஸோ டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாரு எல்லாம். 2019 அதுக்கப்புறம் மெல்ல கிராஜுவல் ஷிஃப்ட் இருக்கு. எல்லா கோயிலுக்கும் விசிட் பண்றது, எல்லா மத குருக்களையும் மீட் பண்றது. அதுக்கப்புறமா 2019 அப்புறம் ராமர் கோயில் கட்டினதுக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு வந்துட்டு ப்ராப்பர் ஹிந்துத்வா. ஸோ இதுதான் கிராஜுவலா ஐடியாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணா கூட அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு என்னைக்குமே வரவேற்பு இருக்காது. டெல்லியில் அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட பியூரோக்ராசியை நிறைய பேர் மாற்றல. காரணம்னா அப்படி பண்ணோம்னா எல்லாரும் ஒரு பயந்து இன்செக்யூர் ஆகி இவரை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறத வச்சு மெல்ல பில்ட் பண்ணி இப்போ அடுத்த கியருக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்க. எந்த ஒரு ஐடியாலஜியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல பேசும்போது அவர் வந்துட்டு இந்த ராமாயணத்தை இது கூட ஸ்ட்ராங் கனெக்ட் பண்றாரு. அதுல சோஷியல் ஜஸ்டிஸை பத்தி மெல்ல உள்ள புகுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிலஹரி ஜி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்புறம் வந்து நம்ம ஜாம்பவானோட கதையை பத்தி எடுத்து சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேருமே, கிலஹரினா இந்த அனில் ஜி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வேற எந்த அரசியல் கொனோட்டேஷன்ஸும் இல்லை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் உதவி இருக்காங்களோ இதுக்கு எந்தெந்த வகையில உதவி இருந்தாலும் இன்னைக்கு நாம அயோத்தியால இவ்வளவு பெரிய இந்த ஒரு கல்ச்சரல் சிக்னிஃபிகண்ட் இவெண்ட் நடத்துறதுக்கு யாரெல்லாம் எங்கிருந்து உதவி இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரட்டும். அப்ப அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்றாரு. ஸோ பொலிட்டிக்கலி இதை எப்படி பாக்குறீங்க? ராமராஜ்யம் நடக்குது அப்படின்னா திரு மோடி அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ மகாராஷ்டிரா நீங்க எடுத்துக்கோங்க, ஷிண்டேஜி சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சிஎம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பிஜேபி டேக்ஸ் ஓவர் பிகாஸ் ஹியூஜ் மெஜாரிட்டி இருக்கு. ஒடிஷால அவருக்கு தேவையான மரியாதை எப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இங்க நம்ம பீகார்ல வரும்போது கூட எல்லாரும் சொன்னாங்க நிதிஷ்க்கு வயசாயிடுச்சு, கிடையாது. நிதிஷுக்கு சிஎம் வாய்ப்பு, சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல வாங்கின அதே ஓட் பர்சன்டேஜ், ஆனா 243 கண்டெஸ்ட் பண்ணாரு. இந்த தடவை 29 சீட்டு தான், ஆனா 19 சீட்டு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபேஸ் ஆஃப் ஒரு பீகார் பாலிடிக்ஸா சிராக் பாஸ்வானை குரூம் பண்றாங்க. ஸோ இதுதான் ட்ரூ இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அங்க இருந்து அவர் டைரக்டா பேச முடியலனாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோடிஜி சார் ஒரு மாஸ்டர் ஆஃப் சட்டில் மெசேஜிங். விஷயம் போய் சேர்ந்துடும், அதாவது கரெக்டான மெசேஜிங்கும் இருக்கும், இம்பாக்டும் இருக்கும், ஆனால் வெளியே அது ஸ்ட்ராங்காகவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அவரை ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லட்சியத்தை நோக்கி போகணும். இப்போ இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிவிலைசேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காம நம்ம எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அது ஒரு ஸ்கேட்டர்ட் எஃபர்ட்டாக இருக்கும், அதற்குண்டான அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. இது இந்த நேரத்தில் நம்ம திரு மோடிஜி அவர்கள் இதெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா. சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு ராஜ்நாத் சிங் அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே பிளான் பண்ணி ஒவ்வொன்றா அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்தப்படுது. ஜியோ பாலிடிக்ஸ் ஏன் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு எல்கே அத்வானியை பற்றி பேசாரு. எங்கே போகிறோன்னா சிந்து சமாஜ் சம்மேளன், இந்த சிந்திய ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, அந்த சிந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிந்தி மக்கள்லாம். ஸோ 1947 பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இந்த சிந்தி மக்கள்லாம் இந்தியாவில் வந்து அசிமிலேட் ஆகிறாங்க, நம்ம கல்ச்சர் கூட ஜாயின் பண்ணாங்க. அஜ்மேர், அப்புறம் வந்து போபால், அப்புறம் ஒரு 5-6 ஏரியாவில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய சிந்திஸ், அவங்க ப்ரிடாமினென்ட்லி அவங்க முஸ்லீம்ஸ் கிடையாது. ஸோ சிந்து ப்ராவின்ஸ்லேருந்து இங்கே வராங்க. ஸோ இங்கெல்லாம் செட்டில் ஆகி நல்ல பிஸ்னஸில் நல்லா பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சரில் ஒரு பங்கா வந்துடுறாங்க. அப்போ இன்னைக்கு சிந்துங்கிறது பலூச்சிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக இருக்கு, எங்கே பாகிஸ்தானில். அப்போ திரு
ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த சிந்திஸ் கிட்ட பேசும்போது, இந்தியாவில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. எங்க மெசேஜ் கொடுக்குறாரு? இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. அதாவது சிந்தி மக்கள்லாம், சிந்து வந்து வாஸ் ஒன்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். இந்தியாவோட பார்ட்டா இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா சிவிலைசேஷனலி எங்களோட ஒரு பார்ட்டு, கலாச்சார ரீதியா எங்களோட ஒரு பார்ட்டு அப்படின்னு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்றாரு. பாகிஸ்தான் மிரண்டு போச்சு. காரணம் நான் பாகிஸ்தான் இப்போ என்ன ட்ரை பண்ணுறேன், பங்களாதேஷ்குள்ளே போய் அந்த நோபல் பிரைஸ் வினர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வச்சுட்டு ஒரு டோட்டலி ஆன்டி இந்தியா ரெஜிம் திருப்பி ஈஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி ஒரு நெய்பர் இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துட்டு இருக்காரு ஜியோ பாலிட்டிக்கலி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், பலூச்சிஸ்தான்லாம் என்னைக்குமே உனக்கு பிரச்சனை, சிந்தும் இப்போ உனக்கு பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டாக பார்க்கப்படலாம். ரெண்டாவது, சிந்து ஹஸ் ஆல்வேஸ் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் சிந்தி. இப்போ சிந்து மாகாணத்தோட இந்த சிந்தி தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல பஞ்சாப்னு ஒரு இடம் இருக்கு, அந்த பாகிஸ்தானி பஞ்சாபி ஆட்கள் தான் வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிந்திஸோட ரைட்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து இந்தியா பார்ட்டிஷனுக்கு அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ளக்ஸ் இங்கிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் போனாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சிந்து மாகாணத்தில் போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து பாகிஸ்தானிலே ஒரு 3வது பெரிய மாகாணமும் பாப்புலேஷன் வைஸ் 2வது பெரிய இடம் அது. ஸோ அது ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா தான் அது. ஸோ அதோட கேபிட்டல் தான் கராச்சி. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுக்குறாரு? திரு ராஜ்நாத் சிங் கொடுக்குறாரு. ஸோ உள்ள இருக்கவங்கலாம் மிரண்டு போயிட்டாங்க. இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதை நான் இந்த நேரத்தில் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பிளான்டு விஷயங்கள் தான். அப்போ எடுத்தோன்னா பாகிஸ்தான் டே சிந்து நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு 2014 இல்லை 19 சொல்லியிருக்க முடியாது. அதற்கு வேண்டிய கிரவுண்ட் ஒர்க்கை லே பண்ணணும். நாங்கள் யாரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வெளியே சொல்ல வேண்டும். வி ஆர் ஒன் ஐடென்டிட்டி. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு நாட்டை நமக்கு ஃபேவராக கொண்டு வர்றதுக்கு முடியாதா? முடியாதுன்னா அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டை அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் யாரு? ABCDE இந்த 5 ஃபோர்ஸஸ் இருக்கு. அதில் A ரூல் பண்ணிட்டு இருக்கு, BCDE எல்லாம் கூட அப்படியே எங்கேஜ் ஆகும். ஆனால் இங்கே எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி போயிட்டோம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஐடென்டிட்டி ஆஃப் பீங் ஒரு ப்ரௌட் ஹிந்து, எல்லாரோட ஆன்சிஸ்ட்ரியும் அந்த ஹிந்துத்வாலிருந்து வந்த விஷயம்தான். ஸோ நான் எந்த ரிலீஜனை இப்போ ஃபாலோ பண்ணாலும் நாம் எல்லாம் ஒரே ரூட்லேருந்து வந்திருக்கவங்க. என்னைக்கு இந்த ரூட்டை நம்ம மறந்தோமோ, காம்ப்ரமைஸ் பண்ணோமோ, அன்னைக்கெல்லாம் நம்ம தோல்வியை தழுவி இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை ஃபர்ஸ்ட் மக்களுக்குள்ள விதைக்கணும். அதுக்கப்புறமா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் எல்லாத்தையும் முடிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே கோஆர்டினேட்டடாக இந்தியாவை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம். ஸோ இதனால என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அடுத்தது நம்மளோட போஸ்டரிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறதுக்கு, ஜியோ பாலிட்டிக்கலி கொஞ்சம் தீவிரமாக நம்ம இறங்கி வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். இதை பற்றியும் நமக்கு ஒரு முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு மூவ் எடுக்கணும்னா 5-6 தடவை யோசிக்கணும். இவன் என்ன யோசிப்பான், அவன் என்ன யோசிப்பான், நம்ம நியூட்ராலிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவக்கூடிய இந்தியா இப்போ வெறும் இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் ஃப்ரண்ட்ல வச்சு வேலை செய்யும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி பல விஷயங்கள் நம்ம இப்போ பார்ப்போம். பட் இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த்.